ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எங்க அம்மா அதிசயமா ஸ்கூல் முடிஞ்சு வர்றதுக்குள்ள ஒரு இட்லி பண்ணி வச்சிருந்தாங்க. அதுக்கு பேரு ரவை இட்லின்னு சொன்னாங்க. இதை எப்படிமா செஞ்சேன்னு கேட்டேன். அதுக்கு இப்படிதான் செஞ்சேன்னு சொன்னாங்க. முதல்ல எண்ணெய் ஊத்தி அதுக்கப்புறம் கடுகு போட்டு தெரிஞ்சதும் கடலை பருப்பு போட்டு கூட கேரட் போட்டு வதக்கிட்டு அது கூட கொத்தமல்லி தழையும் போட்டு வதக்கணும். அது கூட ஒரு கப் ரவையும் சேர்த்து கிண்டி விடணும். அது மிக்ஸ் ஆன பிறகு வேற பவுல்ல எடுத்து மாத்திக்கணும். அது கூட தேவையான அளவு உப்பு, ஒரு கப் தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுவேன். ரொம்ப கெட்டியா இருந்துச்சுன்னா தயிர் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா தண்ணியும் சேர்த்துக்கலாம். இந்த அளவு கெட்டியா இருந்தா போதும். 10 நிமிஷம் மூடி விட்டுடலாம். திருப்பி எடுத்து நல்லா கிண்டிடும். இப்போ இட்லி தட்டுல எண்ணெயை நல்லா தடவிட்டு இது மாதிரி முந்திரி பாதாம் அப்படி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா தட்டுல வச்சுக்கணும். எங்க அம்மா முந்திரி தான் வச்சுக்கிட்டாங்க. இப்ப மாவு எடுத்து இட்லி போல ஊத்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாவு தேவையான அளவு நீங்க ரெடி பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எங்க அம்மா 2 தட்டுல ரெடி பண்ணி வேக வைக்கிறாங்க. வேக வச்சு எடுத்து பார்த்தா சூப்பர். இட்லியை திருப்பி போட்டாக்கா நம்ம வச்ச நட்ஸ் அழகாக இருக்கும். நீங்களே பாருங்க, இட்லி எவ்வளவு சூப்பரா வந்திருக்குங்க. அதை நீங்க உங்களுக்கு பிடிச்ச சட்னியை வச்சு தொட்டு சாப்பிட்டு பாருங்க, சூப்பரா இருக்கும்.